ஸோ இந்த வீடியோவில் நாம கிராஃபிக்ஸ் கார்டு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரப்போகிற அப்கமிங் டேஸில் எல்லாம் NVIDIA, Intel, AMD இவங்க எல்லாம் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே முதல் நியூஸே ஒரு பேண்ட் நியூஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா NVIDIA RTX 3050 ஒரு புது வேரியண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்களா, அதுவும் 6GB மாடல் வேரியண்ட். ஸோ சில பேருக்கு இது நல்ல நியூஸாக தெரியலாம், ஏன்னா 6GB மாடல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஒரு RTX கார்டு வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கு நல்ல நியூஸ் கிடையாது. ஏன்னா RTX 3050 ஆல்ரெடி ஒரு ஸ்லோவான கார்டு தான். நாம் அதோட பெர்ஃபார்மன்ஸை GTX 1660 Ti கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த RTX 3050 6GB மாடல் அதுலேருந்துமே ஒரு 20% கம்மியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா. அப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை அவங்க லான்ச் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது ப்ரைஸ் கம்மியாக வந்தால் நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா RTX 3050 ஆல்ரெடி ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டு கிராஃபிக்ஸ் கார்டு தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஒத்தான வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 18,000 இல்லைனா 17,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஆனால் அதுக்கு நாம 20,000க்கு மேலே கொடுக்குறோம். இப்போவுமே நாம 21,000 22,000 ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அந்த அளவுக்குலாம் அது ஒர்த் இல்லை. இருந்தாலும் எதுக்காக எல்லாரும் வாங்குறாங்கன்னா அது ஒரு RTX கார்டு, அந்த RTXங்கிற நேம் இருக்குது. ஸோ அதுக்காகவே அதில் DLSS, ரே ட்ரேசிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒத்தான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதே இல்லை. ஸோ அதே சிச்சுவேஷன் தான் இந்த 6GB மாடல் வந்தாலுமே இருக்க போகுது. ஸோ இந்த 6GB மாடல் வரது கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடையாது. NVIDIA இதை லான்ச் பண்ணலாமா இல்லையான்னு பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே லான்ச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே ஒரு பக்கத்தில் NVIDIA ஒரு ஸ்லோவான கிராஃபிக்ஸ் கார்டை எடுத்துகிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே Intel என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புதுசாக ஒரு ARC A580 கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி இருக்கிற RTX 3050 AMDயோட 6600 இதுக்கு காம்படிஷனாக ரிலீஸ் ஆக போகுது. ப்ரைஸிங்குமே ரொம்ப காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் லீக்காக இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு 8GB மாடல் தான். ஆனால் இங்கே மெமரி பேண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 520GB கொடுத்துருக்காங்க. TDP கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 185 வாட். இது டேரக்டாக AMDயோட RX 6600 RTX 3050க்கு காம்படிஷன் கொடுக்க போகுது. ஸோ இந்த Intel கார்டில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதை நம்ம AMDயோட 6600 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்கள் மெமரி பஸ் வித், அப்புறமா CUDA கோர்ஸ், அப்புறமா மெமரி பேண்ட் வித் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 6 nm பண்ணியிருக்காங்க. ஆனால் பவர் கன்சப்ஷன் TDPயை பார்த்தீங்கன்னா இங்கே 6600 விடையுமே இந்த ARC கிராஃபிக்ஸ் கார்டில் அதிகமாக தான் இருக்குது. யூஸ்வலாக ARC கிராஃபிக்ஸ் கார்டில் எல்லாம் TDP கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டை டேரெக்டாக AMDயோட 6600 அப்புறமா RTX 3050 டார்கெட் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இது RTX 3050 பெர்ஃபார்மன்ஸில் பீட் பண்ணிடும். ஆனால் AMDயோட 6600 பீட் பண்ணுமான்னு இன்னும் தெரியல. ரிலீஸ் ஆகி பெஞ்ச் மார்க்கை பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனலி AMDயோட FSR3 அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 7000 கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவர் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு FSR3 2 கேம்ஸில் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அது Forspoken அப்புறமா Immortal of Avenue அந்த 2 கேம்ஸில் மட்டும் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் AMDயோட ஃப்ரேம் ஜென்ரேஷன் சப்போர்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் சப்போர்ட் AMDயோட 7000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டில் மட்டும்தான் இருக்குது. மினிமமாக உங்ககிட்ட 7600 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே இருக்க 6000 சீரிஸுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் 12 கேமில் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த 12 கேம்ஸ்லையுமே AMDயோட ஃப்ரேம் ஜென்ரேஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப மோசம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. உங்கள்கிட்ட AMDயோட 7000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னா இங்கே இமீடியட்டாக டிரைவர் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபியூச்சர் உங்களுக்குமே எனபிள் ஆகிடும். ஸோ அடுத்த நியூஸ்மே Intel கிட்ட இருந்தால் Intel அவங்களோட ARC A310 கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸ் கார்டு, 4GB RAM தான் இருக்குது. இது GTX 1650 அப்புறமா AMDயோட 6500 ST கூட காம்படிஷன் பண்ணுது. இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. இந்தியாவில் வராது டவுட் தான். இதோட ப்ரைஸிங் $109 வருது. கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வருது. இந்தியாவில் வந்தாலுமே ஒரு 13,000 14,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். வராமல் இருக்கிறது தான் நல்லது. லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸ் கார்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறையவே இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே சூஸ் பண்ணுறது GTX 1650 தான் இருக்கும். ஸோ இது வந்தாலும் அந்த அளவுக்கு சேல் ஆக போகிறதில்ல. ஸோ இன்னையோட கிராஃபிக்ஸ் கார்டு நியூஸ் இவ்வளோ தான். இன்னும் ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோஸாக போடுறேன். ஸோ நீங்கள் இந்த RTX 3050 6GB மாடல் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஒரு டிசிஷன் என்னென்னா அவங்க லான்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.